வாழ்க்கையை பத்தி முழுமையாக கூறணும் அப்படின்னா, யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கையாகத்தான் உள்ளுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். வெளியில் உங்களைப் பத்தி அனைவருக்கும் தெரியும். உள்ளுக்குள்ள உங்களுக்குன்னு சில ஆசைகள், சில கனவுகள் இருக்கும். அதை யாருமே புரிந்து கொள்ளாமலே இருப்பாங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அது சாதாரணமான ஒரு வாழ்க்கையாகவும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகவும் தான் அனைவருக்கும் தோன்றவும் செய்யும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அது உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் மட்டுமே மறைந்தும் இருக்கும். அவங்க ஒரு கடல் போன்ற ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பாங்க. மேல் அமைதி, ஆனா உள்ள அலைகள் அடித்து கொண்டே இருக்கக்கூடிய சில கடல் கடல் போல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அமைதியாகவும், உள்ளுக்குள்ள எவ்வளவோ கவலைகளும் மனவேதனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீங்க. இந்த ஒரு கதை ஒரு கடகம் ராசி மனிதரின் உள்ளத்தில் நடந்த யாருக்கும் தெரியாத ஒரு உண்மைகளை பற்றிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சிறு வயதில் உருவான ஒரு உணர்ச்சி சிறு வயதிலேயே உருவான ஒரு உணர்ச்சி தாங்க உங்களுடைய உலகமாக இருக்கும். இந்த கடகம் ராசி மனிதர்கள் சிறு வயதில் இருந்தே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பாங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்களின் மனதை ஆழமாக பதிய பதிய வைத்துவிடும். யாராவது விளையாட்டுத்தனமாக பேசியிருப்பாங்க. ஆனா அதையே 2, 3 தடவைகள் கூறும் பொழுது உங்களுடைய மனதில் நம்ம ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு மனிதனோ அப்படின்னு நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. மற்றவங்க விளையாட்டுக்கு கூறிய வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களை பாதித்து கொண்டேதாங்க இருக்கும். மற்ற குழந்தைகள் உங்களுடைய விஷயத்தை மறந்து விடுவார்கள். உங்களுடைய விஷயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாருமே மறந்து விடுவாங்க. ஆனா நீங்க அதை மட்டுமே வர்ற பல வருடங்கள் ஆகியும் நினைத்து வலிக்க வைத்து கொண்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்க பேசுனது நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கணும். அப்போதான் நம்ம யாரு என்னங்கிறத நம்ம திருப்பி காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சில மனவேதனைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் எதையும் வெளியில் காட்ட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க. மற்றவங்க உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு மன வேதனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் நீங்க விரும்பிய அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கும். அந்த ஒரே ஒரு குறை தாங்க உங்களுடைய மனதில் ஒரு வெற்றிடத்தை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு வெற்றிடத்தில் உங்களுடைய மனதில் இருந்து இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு சில முக்கியமான சில விஷயங்களில் ஈடுபடாம தவறான விஷயங்களில் ஈடுபட வைத்திருக்கும். அந்த ஒரு நாளில் இருந்து என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திற்குள் உங்களை வாழ வாழ ஆரம்பித்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா என்பதையும் நீங்க நிச்சயமா கூறணும். உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? பலமும் பலவீனமாக இருப்பது உங்களுடைய அன்பு தாங்க. நீங்க ஒருவரை நேசித்தீங்க, ஒருவரின் மேல அன்பு நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு அன்பை நீங்க சாதாரணமான அன்பா வைக்க மாட்டீங்க. முழு மனதில் இருந்து வரக்கூடிய ஒரு அன்பாகத்தான் நீங்க வைப்பீங்க. நீங்க அவங்களுக்காக உங்களுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்யக்கூட நீங்க தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அந்த ஒரு அன்பு தாங்க திரும்ப அதே அளவில் உங்களுக்கு வராம போயிருக்கும். வரவில்லை என்றால் அது உங்களுடைய முற்றிலும் உங்களை உடைத்திருக்கும். நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களிடமும் இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க பல முறை காயம் அடைந்திருந்தாலும் அன்பு கொடுப்பதை நிறுத்த மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அது உங்களுடைய இயல்பு, அது உங்களுடைய குணம், அது உங்களுடைய இதயத்தின் ஒரு உண்மையான ஒரு தன்மையாக இருக்கும். அதனால யாரை பார்த்தாலும் நீங்க உடனே அன்பு கொடுத்து விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீங்க. நீங்க அமைதியின் பின்னால் இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன தெரியுமா? இந்த கடகம் ராசி மனிதர்கள் அதிகம் பேச மாட்டாங்க. அவங்க அமைதியாகவே நிச்சயமாக நீங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போனோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்க பலமுறை உங்களுடைய வழியை மறைத்து சிரித்து கொண்டே இருந்தாலுமே யாராவது நீங்கள் சரியா என்று கேட்டால் கூட நான் நல்லாத்தான் இருக்கேன் என்று சொல்லிவிடக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. உண்மையில கூறணும் அப்படின்னா அந்த ஒரு வாக்கியத்தின் பின்னால் எவ்வளவு கண்ணீர் இருந்தது என்பதை யாரும் அறியாமல் இருந்திருப்பாங்க. அறியாம எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காயமா நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நீங்க யாரை நம்பினாலும் முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க.
ஆனா ஒரு முறை அந்த ஒரு நம்பிக்கை உடைந்து விட்டுருச்சு அப்படின்னா அதை மீண்டும் உங்களால கட்டி எழுப்புவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக ஆகிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்களால ஏற்பட்ட துரோகம் இன்னும் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு காயத்தை உங்களால மறக்கவும் முடியாமல், மன்னிக்கவும் முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு சம்பவம் உங்களை முழுமையாக மாற்றியிருக்கும். அதற்கு பிறகு நீங்க யாரையும் எளிதாக நம்பாம இருந்திருப்பீங்க. இனிமே யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் மாறியிருப்பீங்க. உங்களுடைய உலகம்னா அது என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பம் தான். இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக எல்லாத்தையுமே எதையுமே நீங்க செய்ய தயாரா இருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்களுடைய அன்பு மதிக்கப்படாம கூட போயிருக்கும். அதை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு உணர்வு தாங்க உங்களை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்ட அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். நான் எவ்வளவு கொடுத்தும் ஏன் எனக்கு மட்டும் எதுவும் புரியவில்லை என்ற ஒரு கேள்வி கூட உங்களுடைய மனதிற்குள் பல முறை எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க தோல்விகள் ஆனால் உடையாத ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன் சில நேரங்கள்ல நீங்க முயற்சிகளை கூட செய்து தோல்வியும் அடைந்திருப்பீங்க. ஆனா அந்த தோல்விகள் உங்களுடைய மனதை எப்பொழுதுமே சோர்வடைய வைத்தாலும் நீங்க முழுமையாக உடைந்திருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வலிமை என்பது எப்போதுமே இருக்கும். நான் எவ்வளவு காயப்பட்டாலும் மீண்டும் என்னால எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வலி எப்பொழுதுமே இருக்கும். அதனால எவ்வளவுதான் காயம் நீங்க அடைந்தாலும் உடனே எழுந்து நடப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது அனைத்தையும் நீங்க சந்தித்தீர்களா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை கூறுகிறேன். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பு என்பது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ எவ்வளவோ உங்களுடைய அனுபவித்த கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கும். அனுபவித்த கஷ்டங்கள், துயரங்கள், வலிகள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க வெளிவர ஆரம்பிப்பீங்க. வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி வந்து கொடுக்குங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு மனிதர்களுக்கு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே பல திறமைகள் இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வெளியில் சென்றாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கூட உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும். அதை இந்த ஒரு நேரத்துல வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அப்படி தேடி கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நீங்க வெளியில் கொண்டு வந்து விடுவீங்க. எதை பற்றியும் தயக்கம் காட்டாதீங்க. அதை நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே நீங்க எதை பற்றியும் தயக்கம் காட்டாம உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட திறமைகள் இருந்தாலும் அதனை நீங்கள் உடனே வெளியில் காட்டி பாருங்கள். அதனால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க திறமைகளை வெளிக்காட்டாம இருக்கிறதுனால அமைதியாகவே நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுடைய திறமைகள் உலகிற்கு தெரியும் பொழுது உங்களுடைய பலம் என்னவென்று உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நீங்க வெளிக்காட்டாததால மட்டும்தான் உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்க அதை வெளிக்காட்டி மட்டும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு உங்களை தேடி மனிதர்கள் வாரார்கள் என்பதை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். எனவே மனதிற்குள் தயக்கம் என்பது இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக இருக்கும். நீங்க பல நேரங்கள்ல தனிமையை உணர்வீங்க. ஆனா அந்த ஒரு தனிமை தாங்க உங்களுக்கு பல நேரங்கள்ல பல உண்மைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கும். எந்த ஒரு மனிதர் எப்படி அவங்கள நம்ம எப்படி பழகணும், எந்த அளவுக்கு அவங்க கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லா விதமான விதங்களையும் கற்றுக் கொடுத்தது உங்களுடைய தனிமையாக மட்டும்தாங்க இருக்கும். நீங்க உங்களுக்கே துணை என்று நீங்களே வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க கூட போய் நம்ம இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகிறது, நமக்கு நம்ம தான் துணை அப்படின்னு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்று உங்களை நீங்களே புரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க இனி பழைய மனிதர்கள் கிடையாது. நீங்க காயங்களை தாங்கி வாழக்கூடிய ஒரு புதிய ஒரு மனிதர்களாக இனிமே வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க இதனால வலிமையாகவும் மாறவும் செய்வீங்க. இதுவரைக்கும் பழைய பழைய காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ இருந்திருக்கும். அது எவ்வளவோ இருந்து அது உங்களை காயத்திற்கு மேல காயமாக உங்களை ஆக்கி கொண்டே இருக்கும். அதனால அதிலிருந்து வெளிவர முடியாம என்ன செய்வது என்று கூட தெரியாம எவ்வளவோ அளவுக்கு நீங்க கஷ்டம் அடைந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனால அது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களை எல்லாம் ஆக்கிவிட்டு இனிமே அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. நாளை உங்களை பார்த்தவங்க கூட உங்களுடைய சிரிப்பை மட்டும் பார்க்கலாம்.
ஆனா அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய முழுமையான கதை என்ன, நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது யாரும் அறிய மாட்டாங்க. உங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு பின்னால இவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாங்க, எவ்வளவு அவமானங்களுக்கு உள்ளானாங்க அப்படின்னு யாருக்குமே அது புரியவே புரியாதுங்க. எனவே கடகம் ராசி மனிதர்களை அன்பால் நிரம்பிய வலியால் வடிவமைக்கப்பட்ட இறுதியில் வலிமையாய் நீங்கள் எழுந்த ஒரு ஆன்மாவின் கதையாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். இதுவரை நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிக்கப்படாம கூட போயிருக்கும். அதை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு உணர்வு தாங்க உங்களை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்ட அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். நான் எவ்வளவு கொடுத்தும் ஏன் எனக்கு மட்டும் எதுவும் புரியவில்லை என்ற ஒரு கேள்வி கூட உங்களுடைய மனதிற்குள் பல முறை எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க தோல்விகள் ஆனால் உடையாத ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன் சில நேரங்கள்ல நீங்க முயற்சிகளை கூட செய்து தோல்வியும் அடைந்திருப்பீங்க. ஆனா அந்த தோல்விகள் உங்களுடைய மனதை எப்பொழுதுமே சோர்வடைய வைத்தாலும் நீங்க முழுமையாக உடைந்திருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வலிமை என்பது எப்போதுமே இருக்கும். நான் எவ்வளவு காயப்பட்டாலும் மீண்டும் என்னால எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வலி எப்பொழுதுமே இருக்கும். அதனால எவ்வளவுதான் காயம் நீங்க அடைந்தாலும் உடனே எழுந்து நடப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது அனைத்தையும் நீங்க சந்தித்தீர்களா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை கூறுகிறேன். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பு என்பது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ உங்களுடைய அனுபவித்த கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கும். அனுபவித்த கஷ்டங்கள், துயரங்கள், வலிகள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க வெளிவர ஆரம்பிப்பீங்க. வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி வந்து கொடுக்குங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு மனிதர்களுக்கு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே பல திறமைகள் இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வெளியில் சென்றாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கூட உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும். அதை இந்த ஒரு நேரத்துல வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அப்படி தேடி கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நீங்க வெளியில் கொண்டு வந்து விடுவீங்க. எதை பற்றியும் தயக்கம் காட்டாதீங்க. அதை நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே நீங்க எதை பற்றியும் தயக்கம் காட்டாம உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட திறமைகள் இருந்தாலும் அதனை நீங்கள்